உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். கிளிசரைசா கிளாப்ரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அதிமதுரம். நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று, அதிக இனிப்புடையது என்பதனாலே இதை அதிமதுரம் என்று சொல்லுவது வழக்கம். இந்த அதிமதுரத்தை வாங்கி இடித்து பொடியாக்கி அல்லது கடைகளிலே சூரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்றை வாங்கி அரை தேக்கரண்டி அளவு தேனோடோ அல்லது பாலோடோ அன்றாடம் 2 வேளை பருகி வருகின்ற நிலையிலே த கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாகி ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே பயன் தந்து வயிற்றிலே சேர்ந்திருக்கின்ற பழைய மலத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக அதிமதுர சூரணம் நமக்கு பயன் தருகிறது. அது மட்டுமல்லாமல் தொண்டையிலே இருக்கின்ற புண்கள், தொண்டையிலே சேர்ந்திருக்கின்ற சளியை கரைத்து வெளித்தள்ளி சுவாச பாதையை சீர் செய்யக்கூடிய ஒன்றாகவும் அதிமதுரம் விளங்குகிறது. கல்லீரல் மண்ணீரலுக்கும் பலம் தரக்கூடிய ஒரு ஹெப்படோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையிலேயும் இந்த அதிமதுரம் பயன் தருகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கேரிக்கா பப்பாயா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது பப்பாயா என்று ஆங்கிலத்திலேயும் பப்பாளி என்று தமிழிலேயும் சொல்லக்கூடிய ஒரு பழம், இனிமையான ஒரு பழம். அது அந்த பழத்தை ஒரு தொண்டு அன்றாடம் இரவு நேரத்திலே உண்டு விட்டு படுப்பதினாலே மலச்சிக்கலை போக்கக்கூடிய த கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. காலை ஒரு துண்டு, இரவு ஒரு துண்டு என்று தினமும் சாப்பிடுவதனாலே வயிற்றிலே இருக்கின்ற அல்சர், குடல் புண் இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக, அதோடு கூட லாக்ஸேட்டிவ், மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே மலத்தை இலக்காக செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதில் இருக்கின்ற பீட்டா கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய சத்துவம் புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக, குறிப்பாக வயிற்றிலே ஏற்படுகின்ற புற்று, குடலிலே ஏற்படுகின்ற புண்கள் இவற்றையெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த பப்பாளி பழம் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, போர்ட்டுலேக்கா ஓலிரேசியே என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இந்தியன் பர்சுலேன் என்று ஆங்கிலத்திலே பெயரை சொல்லுவார்கள். இந்தியன் பர்சுலேன் என்று. பப்புக்கூரா என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர் பப்புக்கூரா என்று. லோனி என்று வடமொழி பெயரை சொல்லுவார்கள், லோனி என்று. இந்த இந்தியன் பார்சுலேன் என்று சொல்லக்கூடிய பருப்பு கீரை ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மை உடையதாக விளங்குகிறது. இந்த வற்றச் செய்யும் தன்மை உடையது மட்டுமல்லாமல் ரெஃப்ரிஜரண்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. டயூரிட்டிக் என்கின்ற நிலையிலே சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, நீர் பெருக்கியாக விளங்குகிறது. டயரியா என்று சொல்லக்கூடிய, டிசென்ட்ரி என்று சொல்லக்கூடிய வயிற்று கழிச்சல், சீத கழிச்சல், குருதி கழிச்சல் இவற்றை போக்குகின்ற ஆன்டி டயரியல் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. இந்த பருப்பு கீரையை மேல் பற்றாக போடுகின்ற பொழுது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று அக்கி புண்கள் அவற்றை ஆற்றக்கூடிய வல்லமை உடையது. இந்த அக்கி புண்களினுடைய வீக்கம், எரிச்சல் இவற்றை தடித்து ஒரு குளிர்ச்சி நிலையை உண்டாக்கக்கூடியதாக விளங்குகிறது. தோல் நோய்களை
துடைக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த பருப்பு கீரை விளங்குகிறது. நாம் அடிக்கடி இதை உணவிலே சேர்த்து கொள்ளுவதனாலே உடலிலே இருக்கின்ற உஷ்ணத்தை தணித்து மலச்சிக்கலை போக்கி கல்லீரல் மண்ணீரல் நோய்களுக்கும் பலம் தரக்கூடிய ஒன்றாக இந்த பருப்பு கீரை விளங்குகிறது. இதை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு பருப்பு கீரையை பயன்படுத்தி அக்கி கொப்புளங்கள், வாயில் உண்டாகக்கூடிய அச்சிரம், மூலத்தினால் ஆசன வாயில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான எரிச்சல், சிறுநீர் தாரை எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பருப்பு கீரை, சின்ன வெங்காயம், பசு வெண்ணெய், சீரகம், இந்துப்பு. சின்ன வெங்காயம் ஒரு 2 அல்லது 3 சின்ன வெங்காயம் எடுத்து லேசாக நசுக்கிடலாம். அதோடவே கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம மருந்துக்காக வெண்ணெய் பயன்படுத்தும் பொழுது பசு வெண்ணெய் பயன்படுத்துறது நல்லது. அதே போல் ஃப்ரெஷ்ஷான வெண்ணெய் பயன்படுத்தணும். அதிக புளிப்பு இல்லாமல் புதிதாக தயாரித்த வெண்ணெய் பயன்படுத்துவது மிக நல்லது. இந்த வெண்ணெயோடு நம்ம நசுக்கி வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயம் மற்றும் சீரகம் சேர்ந்த விழுதை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் மற்றும் சீரகம் சேர்ந்த விழுதை வெண்ணெய் விட்டு வதக்கிடணும். இது வதங்கும்போது நம்ம இந்த பருப்பு கீரையை ரெடி பண்ணிக்கலாம். பருப்பு கீரை நம்ம தொட்டிலேயே வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம். இது விதைகள் மூலமாக ஈஸியாக பரவக்கூடிய ஒரு செடி தான். இந்த பருப்பு கீரையில் அதிக அளவு நீர் சத்து இருக்கும். நம்ம இந்த கீரையை கிள்ளினோம்னாலே, நசுக்கினோம்னாலே நல்ல குழகுழப்பு தன்மை வரும். அதிகப்படியான நீர் இருக்கும் இது உள்ள. இந்த சாறை நம்ம அக்கி புண்களுக்கான எக்ஸ்டர்னல் மருந்தாகவும் பயன்படுத்தலாம். நமக்கு ஏதாவது ரேஷஸ் இருந்ததுன்னா, இச்சிங் இருந்ததுனாலும் அதுக்கு மேலே நம்ம இதை பயன்படுத்தலாம். நமைச்சல், தோலில் ஏற்படக்கூடிய எரிச்சல் நமைச்சலுக்கும் அதை யூஸ் பண்ணலாம். இந்த வெங்காயத்தோடு நம்ம பருப்பு கீரை சேர்த்துக்கலாம். நம்ம கீரையை உணவாகவும் பயன்படுத்தலாம். நார்மலாக நம்ம மற்ற கீரைகள் சமைப்பது போல் சமைச்சும் சாப்பிடலாம். மாதம் 2 முறையாவது இந்த பருப்பு கீரையை நம்ம உணவாக எடுத்துகிட்டு வரும் பொழுது கல்லீரலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தத்தை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், சிறுநீர் சுருக்கு வாராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும், உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அதே போல் மூலம் இருக்கிறவங்க வாரம் 1 முறை பருப்பு கீரையை மருந்தாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது மூலத்தினால் ஏற்படக்கூடிய ஆசனவாய் எரிச்சல், இரத்தப்போக்கு போன்ற பிரச்சனைகள் கட்டுப்படும். மேலும் மேலும் மூலம் அதிகரிக்காமல் அந்த புண்கள் எல்லாமே ஆற்றக்கூடிய மருந்தாக இது செயல்படும். இதோட நம்ம இப்போது நீர் விட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்துப்பு சேர்த்துக்கலாம். 2 சிட்டிக்கை இந்துப்பு சேர்த்து நீர் விட்டு கொதிக்க வச்சிடலாம். இந்த பருப்பு கீரை நல்லா வெந்ததும் இதை வடிகட்டாமல் இந்த கீரையோடு சேர்த்து நம்ம அப்படியே குடிக்கணும். இது போன்று நம்ம 3 நாட்கள் தினம் 2 வேளைன்னு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அக்கி கொப்புளங்கள் படிப்படியாக ஆற ஆரம்பிக்கும். அக்கி கொப்புளங்கள்னால ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலி மற்றும் எரிச்சல் கட்டுப்படும். அக்கி கொப்புளங்களுக்கு நம்ம பருப்பு கீரையோட பருப்பு கீரையை நல்லா மைய அரைச்சிட்டு அதோட வெண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னலாக நம்ம மேல் பூச்சா தடவிட்டு வரும் பொழுது அக்கி கொப்புளங்கள்னால ஏற்படக்கூடிய வலி குறையும். அந்த கொப்புளங்கள் மேலும் பரவுவதும் நம்ம தடுக்கலாம். சிறுநீர் தாரை எரிச்சல் இருக்கும் பொழுது பருப்பு கீரையை நம்ம உணவாவோ அல்லது மருந்தாவோ எடுத்துக்கிட்டோம்னா சிறுநீரை பெருக்கக்கூடிய ஒரு டயூரெட்டிக்காக இது செயல்படும். சிறுநீர் தாரை எரிச்சலும் கட்டுப்படும். நம்ம துத்தி இலையை பயன்படுத்துவது போலவே பருப்பு கீரையும் ஆசன வாயில் ஏற்படக்கூடிய கொப்புளங்களை ஆற்றக்கூடிய மருந்தாக இதை பயன்படுத்தலாம். மூலத்தினால் உண்டாகக்கூடிய வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். பருப்பு கீரையை அரைச்சிட்டு அதை வெண்ணெயோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆசன வாயில் அப்ளை பண்ணும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான எரிச்சல் கட்டுப்படும். இந்த கீரை இப்போ தயாராகிடுச்சு. பருப்பு கீரை, வெண்ணெய், சீரகம், சின்ன வெங்காயம் மற்றும் இந்துப்பு சேர்ந்த இந்த மருந்தை தினமும் 2 வேளை 3 நாட்களுக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது அக்கி கொப்புளங்கள் பரவாமல் தடுக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். மூலத்தினால் ஆசன வாயில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான வலி மற்றும் எரிச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், சிறுநீர் தாரை எரிச்சல் இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது பயன்படும். அன்பான நேயர்களே, போர்ட்டுலேக்கா ஒலிரேசியே என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது காமன் இந்தியன் பர்ஸ்லேன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது பருப்பு கீரை என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது பப்புக்கூரா என்று தெலுங்கு பாஷையிலே பெயர், லோனி என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. இந்த பருப்பு கீரையை பற்றி அகத்தியர் ஒரு பாடலிலே சொல்லுகின்ற பொழுது,
பிள்ளை பருப்பு கீரைக்கு பித்தம் அரும், பிள்ளை பருப்பு கீரைக்கு பித்தம் அரும், கொள்ள தெரியும் கடல் சூழ் இந்த தேசத்தார்க்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். பிள்ளை பருப்பு கீரை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பருப்பு கீரை இளதாக எடுத்து, முற்றியதாக அல்லாமல் இளதாக எடுத்து அதை உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது பித்தம் அரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பித்தம் என்று சொல்லுகின்ற பொழுது குறிப்பாக கல்லீரல், மண்ணீரல் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலை, உடல் உஷ்ணம் அடைகின்ற நிலை, கண்களிலே எரிச்சல், சிறுநீர் தாரையிலே எரிச்சல், இப்படிப்பட்ட உடல் உஷ்ணத்தை தரக்கூடிய பித்தத்தை போக்கக்கூடியதாக இந்த பருப்பு கீரை உணவாகி மருந்தாகி பயன் தருகிறது. அதோடு கூட ஒரு மைல்ட் டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக இது விளங்குகிறது. அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே பேதி, கழிச்சல் இவற்றையெல்லாம் நிறுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. ஆன்டி வைரல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே புறமருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது அக்கி புண்களை போக்கக்கூடிய ஒன்றாக, வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடிய ஒன்றாக, எரிச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. தோல் நோய்கள் ஆன எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற நோய்களுக்கும் இதை மேற்பற்றாக போடுகின்ற பொழுது ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை இது நமக்கு தந்து எரிச்சலை போக்குகிறது, குளிர்ச்சியை தருகிறது, நோய்களை விரைவில் ஆற்றுகின்ற வல்லமையுடையதாக விளங்குகிறது. இதனோடு சீரகம், வெங்காயம், சிறிது வெண்ணெய் சேர்த்து ஒரு சூப்பாக நாம் வைத்திருக்கின்றோம். இந்துப்பு சுவைக்காக சேர்த்திருக்கின்றோம். இதை அன்றாடம் அந்தி சந்தி என்று இருவேளை பருகுகின்ற பொழுது அக்கி புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக, உடலினுடைய உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக, சிறுநீர் பெருக்கியாக இது இருந்து உறுப்புகளுக்கு பலம் தந்து ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, மிக சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பருப்பு கீரையிலே எவ்வளவு பலமான மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.